சுப்ரீம் டோட்டல் பைப்பிங் சொல்யூஷன். உலகளவில் பருவநிலைகளில் பாதிப்புகளை உண்டாக்கும் எல்னினோ விளைவு காரணமாகவே தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. எல்னினோ காரணமாக காற்று மண்டலத்தில் எதிர் சுழற்சி ஏற்படுவதால் மேகக்கூட்டங்கள் உருவாவதில்லை என்றும் அதனால் சூரிய ஒளி நேரடியாக பூமி மீது விழுந்து வெப்பம் அதிகரிப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எல்னினோங்கிறது 1 year 1.5 years இருக்கக்கூடிய நிகழ்வு. அதுல பருவத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா மத்திய பகுதிகளில் ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த, அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது, ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகம். தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று கூறிய பாலச்சந்திரன், நாமக்கல் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதத்தின் ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரியாகவும் பதிவானதை சுட்டிக்காட்டி, இதுபோல 20 டிகிரி வேறுபாட்டுக்கு கோடை மழை இல்லாததே காரணம் என்றார். குறைந்தபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நாமக்கல் 21 டிகிரி. அப்போ ஒரே ஒரு சராசரியா பார்க்கின்ற போது குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரியும் போகுது. 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேரியேஷன். எப்பவுமே கோடை மழை இல்லாம இருந்தால் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வர முடியும். ஒரே நாள் உங்களுக்கு 20 டிகிரி போயிட்டு வருது. சுப்ரீம் டோட்டல் பைப்பிங் சொல்யூஷன்.